5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அதிமுகவை 3வது இடத்தில் தள்ளியுள்ளோம் என்றும், நாவடக்கத்தோடு பேசச் சொன்ன முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகன் நிலைமை என்ன என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலாய்த்து தள்ளியுள்ளார். இன்னும் உழைப்பு கொடுக்கணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசியிருக்கலாமே. அதே நாவடக்கத்தோடு அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை, தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்றாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய மகன்ல எங்க நிக்கிறாங்க? 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிக்கிறாங்க. அதே தலைவர்கள் தானே சென்னையில பேசினாங்க. அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசல? அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில எம்பி ஆக இருந்தவர் ஏன் 3வது இடத்துக்கு போகணும்? அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்களே. எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க. சென்னையில 3 இடத்திலும் கூட, தலைநகரத்துல 2 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி, இங்கே ஆளுகின்ற கட்சி 5 முறை இருந்த அதிமுகவையே 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும். மதுரையில் எதுக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும்? திருநெல்வேலி சவுத்துல பாருங்க, கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன? அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த, அதிமுக கொடுத்த பரிசு தான் இது. இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும்ல. அண்ணே, ஒரு கட்சி எப்ப இருக்கும்? எம்பிக்கள் இருக்கணும், எம்எல்ஏக்கள் இருக்கணும். அந்த கட்சி வளர்ச்சி பாதையில் இருக்கணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.